ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் தமிழ். நான் தான் கிருத்திஸ் பேசுகிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய நாஸ்டாலஜியா கேம். எனக்கு பேசிக்காக ஒரு நாஸ்டாலஜி கேம் டிகேஷன் வந்திருக்கும். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அதெல்லாம் ஒரு 2 மாதம் விட்ட பிறகு அந்த கேம்லாம் கொஞ்சம் லேண்டே வச்சுக்கிங்களேன். ஹிந்தி லேண்டது ஒரு நாஸ்டாலஜி கேம். வேணா அதை பாருங்கள். என்னோடய போஸ்ட்டெல்லாம் பார்ப்போம். போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 113 போஸ்ட்டு போட்டிருக்கேன். லாஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மாதம் முன்னாடி தான் போட்டிருக்கேன். ஓகேவா, ரொம்ப ஓடிட்டு தான். ஓகேவா, நான் லாஸ்ட்டு 2 வருஷம் முன்னாடி தான் நட்டுருக்கேன். ஐயோ, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு உண்மையிலே இந்த கேமோட எனக்கு ஒரு புல்லரிச்சி இருக்குது. எது யான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் விளாடும்போது பார்த்தீங்கன்னா நாஸ்டாலஜிக்காக இருக்கா, ஒரு மாதிரி சொல்லுன்னு புல்லரிக்கு பூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஓகேவா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீட்டு டூரை பார்க்கலாம், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டூரை பார்க்கலாம். ட்ரெஸ்ஸிங் முதல்ல ஹவுஸ் டூரை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன ட்ரெஸ் தான் வச்சுருக்கேன் அதையும் பார்த்துட்டு பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ பார்ப்போம், பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறேன். ஓகேவா, பாருங்கள். இதுதான் என்னோடய வீடு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது 2 கப் இருக்கா. இது வந்து 2021 வீடியோ கிராண்ட் ஈவெண்ட் வந்துச்சு, அதெல்லாம் வாங்கினது. என்னுடைய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்துக்கலாம். ட்ரெஸ்ஸை கொஞ்சம் வேகமாக பார்த்துக்கலாம். ஏன்னா ட்ரெஸ்ஸே நமக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு. நான் தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா 21 நிமிஷத்தையும் போட்டு உங்களை ஓட்ட வேண்டாம், ஸ்பீடாக வீடியோ முடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஏன்னா 21 நிமிஷம் கடந்து நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு 8 நிமிஷம் என் வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு எனக்கு லைக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பாருங்கள். ஓகே, அதனால தான் 21 நிமிஷத்தை நான் 8 நிமிஷம் மாற்றிருக்கேன். எல்லாம் உங்களுக்காக தான். ஏன்னா நான் சப்ஸ்கிரைபர் டைம் வந்து எனக்கு பொண்ணான நேரம் இல்லை. உங்கள் டைம் தான் எனக்கு பொண்ணான நேரம். என் டைம் செலவு போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அதை வச்சு நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து சீக்கிரம் 10K ஃபேமிலி ரீச் பண்ணுவோம். 5K ஃபேமிலி ரீச் பண்ணால் நம்ம வந்து இந்த கேமில் வந்து மானிட்டர் ஆகிடலாம். ஓகேவா, இப்போ ஸ்பீடாக போயிடும் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே, ஸ்பீடாக போய்ட்டுருக்கு. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த நீங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசிடுறேன். நீங்கள் வந்து நிறைய லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, நிறைய லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. நீங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மோட்டிவேஷனாக கண்டிப்பாக உண்மையில் என்ன நான் உட்பட இல்லை, சின்ன சின்ன க்ரியேட்டர்ஸ், சின்ன கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் மோட்டிவேஷன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து சவுண்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட என்னோடய ஹோம் டூரை போய் பார்க்கலாம். வளவலன்னு பேசுகிறோம்ல, இது பார்த்திங்கன்னா ஒரு கேம் செட்டப்பாக நான் ஒர்க் ஆகாது. இது பார்த்திங்கன்னா கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் கிச்சன். இது வந்து நம்மளோட பெட்ஸுக்கு நான் வச்சுருக்கிறது. ஏன்னா யாராவது வந்தாலும் நம்ம பெட்டுக்கு நம்ம தண்ணி வைக்கணும்ல, அதனால் வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் வந்திங்கன்னா இங்கே வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் மீன் நடக்கும். இங்கே கம்ப்யூட்டர் லேபு. இது வந்து 3 வருஷம் என்னோடய க்ரியேட்டிவிட்டி திறமையை பார்த்துக்கங்க. அப்போ க்ரியேட்டிவிட்டி திறமை இப்படி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பெட்ரூம் இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக பார்த்தவங்களும் கவலைப்படாதீங்க. எல்லாம் வந்து உங்களோட நேரத்தை நான் வந்து வேஸ்ட் பண்ண விடாமல் பார்க்குறதுக்கு தான். ஓகே, இங்கே வந்து மேலே ஒரு டைனிங் டேபிள் ப்ளஸ் கிச்சன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடு அவ்வளோதான். அதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போயிடலாம். இன்னொரு வீட்டுக்கு போகிற முன்னாடி நம்ம வந்து ட்ரெஸ் மாற்றிக்கலாம். நான் வந்து ஜாக்ஸ்பர் ஆகிட்டேன். என்னோட பேரை ஜாக்ஸ்பர் அதனால் ஜாக்ஸ்பர் ஆகிட்டேன். ஓகேவா, அடுத்து என்ன பெட் கலெக்ஷன் மேலே பார்த்துடலாம். மொத்தம் 3 பூனை இருக்குது, 3 கேட்டு வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 1, லெவல் 5. ஓகே, அதுக்கு ஒயிட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் பண்ணி ரொம்ப பிடிக்காங்க. ஒரு மாதிரி அந்த பின்னாடி ஒரு மாதிரி போதுமாக ஒரு எருமை இருக்குது. ஸ்னோ அவுல் இருக்குது. எப்பா, ஸ்னோ அவுல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, இது வந்து நம்ம அப்கிரேட் பண்ணோம் இந்த அவுலை. அதுக்கப்புறம் ஷார்க் இருக்குது. யூனிகார்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. யூனிகார்ன் தான் உண்மையிலே அதுக்கு மீனான ஒரு இது இருக்குது. இது வந்து பேரையே சொன்னதுக்கு நான் மீனான்னு வச்சுருக்கேன்னு சரி இருக்கிறது பரவாயில்ல. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் கேட்டுக்கு தான் பேர் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்து ப்ரோ ஒரு பெட்டுக்கு பேர் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் வச்சுங்க. இப்போ என்ன 3 பூனை இருக்கா, அந்த 3 பூனை ஓகே, முதல்ல வந்து கேட்னு சொல்லிவிட்டு அது லெவல் எழுதுங்க. லெவல் 1, லெவல் 5 எதுக்கு பேர் இருக்கணும் அந்த லெவல் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேர் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த பெட்டுக்கு பேர் மாற்றுவேன். நான் எதுக்கு இந்த கேர் ஃபேமிலி ஸ்டெப் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம எந்த இடத்துக்குலாம் நம்ம வந்து அந்த பறந்துக்க முடியும், ஃப்ளை பண்ண முடியும். அதனால் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளோட கலெக்ஷன் பார்த்துக்கலாம். நம்மளோட ஸ்டிக்கர் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 2020 கிறிஸ்மஸ்ஸு, சாரி ஒரு ஃபோன் வந்துட்டு எங்கள் அம்மாட்ட இருந்து 2020 கிறிஸ்மஸ்ஸு. அதுக்கப்புறம் 2021 நீங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. சூப்பராக தான் இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இவ்வளோ கலெக்ஷன் இருக்கா, இல்லை நான் தான் அதிகமாக வச்சுருக்கேன் உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பாருங்கள். இதெல்லாம் என்னோடய ஸ்டிக்கர்ஸ். அது பார்த்திங்க, இது வந்து 999 வருது. எதுக்கும் வருதுன்னே தெரில. அதாவது நான் வந்து நிறையா நாள் விளாண்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம குட்டி வீட்டிலேருந்து போயிடலாம். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம்ம ஒரு ட்ரெஸ் மாற்றிக்கலாம். இது அழகாக இருக்கா, நான் ட்ரெஸ்ஸில் உண்மையிலங்க எனக்கு வந்து இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃப்ரீ ஃபயர் விளாடும் போது இந்த கேமை கொஞ்சம் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வெளியே வந்தேன்.
ஓகே, வெளியே வந்து திரும்பி உள்ளே வந்து திரும்பி வெளியே வந்துட்டேன். எதுக்கு வெளியே வந்து எனக்கு தெரியல. அடுத்த இது வந்து நியூ பிளேயர்ஸுக்கு வந்து அந்த வீடு கிடைக்காது. நியூ பிளேயர்ஸுக்கு வந்து இப்போ புதுசாக யாராவது கேம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு நான் வச்சுருந்த வீடு கிடைக்காது. நான் 2வது ஒரு வீடு போடுறதுமோ அதான் கிடைக்கும். ஓகேவா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கிச்சன், இது பெட்டுக்கு தண்ணி வைக்கிற இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு நல்ல இடங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இதில் நான் இது வாங்கும்போது தான் நான் வந்து நிறைய பெட்டு வாங்கன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு அந்த இது கிடச்சி, எனக்கு பொம்மையெல்லாம் கிடச்சி. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பெட்டு எல்லாம் உங்களுக்கு தான் காமிக்கேன். ஏன்னா நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, என்னோடய சப்ஸ்கிரைபர். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடு பார்க்கலாம். இந்த வீடு தான் நான் வந்து லாஸ்ட் வாங்கின வீடே இதுதான். அதனால் நிறையவே புதுசாக ஐட்டம் தான் இருக்கும். பழைய வீட்டில் இல்லாதது கூட இந்த வீட்டில் இருக்கும். பாருங்கள், 2 கப்பு வச்சுருக்கேன்னா எப்படி நாங்கள் தான் 2023 நாங்கள் தான், 2021 நாங்கள் தான். 2 வாட்டி எங்கள் டீம் தான் கப் அடிச்சு. இது என்னென்னு தெரியல, இது புதுசாக இருக்குது. இது எப்போ வச்சுன்னு எனக்கு இங்கே சபாப்பட்டியை பாருங்கள். நான் அந்த எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நாங்கள் 2 வாட்டி கப் வாங்கினோம். என்னோடய பிரதர் பார்த்திங்கன்னா ரெட் டீமுக்கு ஓட்டு போட்டார், நாங்கள் ப்ளூ டீமுக்கு ஓட்டு போட்டோம். அப்போ அப்படி வாங்கினது தான். இப்போ இந்த வீடை பாருங்கள். இந்த வீடு தான் நான் வந்து 3வது வாங்கின வீடு நினைக்கிறேன். இல்லை 2வது வாங்கின வீடு. ஆமாம், 3வது வாங்கின வீடு தான். சாரி எனக்கு கொஞ்சம் குழம்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்னா அதனால் ரொம்ப குழம்புது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மேஸ்மாதிரி பண்ணிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து எனக்கு நான் அந்த கப் வாங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அதான் வாங்கி வச்சேன். சூப்பராக இருக்குங்க. அக்கா இந்த ராஜா வச்சுட்டு நானும் என் பெட்டும் போனேன். எப்படி இருக்குது தெரியுமா உண்மைக்கு. ரொம்ப நான் வந்து உண்மையில் ரொம்ப அந்த கேம் பற்றி புகழ்னு பார்த்து சொல்லாதீங்க. நாஸ்டாலஜிக்கான கேமுங்க. அதாவது எனக்கு இந்த கேமு வேறு GTA எல்லாமே ரொம்ப நாஸ்டாலஜி. ஏன்னா 2K இயர்லி 2K 90ஸ்க்கு வந்து உங்களுக்கு GTA வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்கும். எனக்கும் இந்த கேம் நான் எல்லா கேமுமே விளையாண்டுருக்கேன். ஓகே, GTA 4ம் 5ம் மட்டும் தான் விளையாடல, மீதெல்லாம் விளையாண்டுருக்கேன். ஆனால் எனக்கு அந்த கேம்ஸும் நாஸ்டாலஜிக். சான் ஆண்ட்ரீஸ் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சான் ஆண்ட்ரீஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாராவது சான் ஆண்ட்ரீஸ் பிடிச்சவங்க யாராவது இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நான் பேசும்போது என் பேச்சையும் பார்க்குறதுக்காங்க, வேறு இதே பார்த்துக்கங்க. ஓகேவா, தினேஷ் கேமுக்கு சம்மந்தம் பேசுவேன். இது ஒரு பக்கு பாருங்கள். இப்போ ஒரு பக் ஆயிடும். நான் வெளியே வந்துட்டேன் பார்த்தீங்களா. இப்போ வெளியே வந்து நான் வந்து இது வந்துடுறேன். நீங்கள் வந்து அங்கேருந்து நீங்கள் கீழேன்னு அவசியம் இல்லை, இப்படியே வந்துக்கலாம், இப்படி கூட வந்துக்கலாம். இப்போ வந்து அடுத்து வந்து இது ஃபிஷ் டெக்ஸ்னு இது வரைக்கும் தேவையில்லை நமக்கு. இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து பாருங்கள். கெல்லின்னு இருக்கா பார்த்தீங்களா, இவன் தாங்க எனக்கு ரொம்ப முந்தியாவது ஃப்ரெண்டு. அதாவது என் ஃப்ரெண்டு, அதாவது எங்களோட நாங்கள் முந்தி இருந்த ஒரு தெருவோட அந்த பையன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா. இது வந்து நான் தான். என்னோடய போஸ்டெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கேன் என் போஸ்டர்லாம். அது வந்து அந்த பழைய தெரு பையன். ஓகேவா, நாங்கள் எல்லாம் சேர்ந்தோம் இந்த கேம். நான் வேறு டூ யூ லவ் மீன்னு ஒருத்தங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்தான் கேம் நடுவோம். அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாஸ்டாலஜிக்காக பேசுவாங்க. ரொம்ப நாஸ்டாலஜி என்ன பேசுகிறதுக்கு. கேம் இந்த வீடியோ எடுக்கும்போது நான் ரொம்ப இதாகிட்டேன். ஓகேவா, நான் ரொம்ப நாஸ்டாலஜி மூடுக்குள்ள போயிட்டேன். ஓகேவா, நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஓகே, அதுக்கு இன்னொன்று நான் வீடியோவில் எதுக்கு வந்தாச்சு, இப்போ நான் சொல்ல வேண்டிய நிலைமையில் நான் இப்போ தள்ளிப்பட்டிருக்கேன். இந்த இதை படித்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிகேஸ் விளையாண்டுருக்கீங்களா அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட் அண்ட் லைக் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். இதான் ஃபஸ்ட்டு போட போஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். இந்த பிரச்சனை நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.